அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பெயர் வர காரணம் என்ன, இங்கு சென்று வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆந்திராவின் திருமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற வைணவத்தலம். கலியுகத்தில் பக்தர்களை காக்க சீனிவாசன் பூமிக்கு வந்து பத்மாவதியை மணந்து வராக சுவாமியுடன் நிலம் பெற்று இங்கு காட்சி கொடுத்ததாக 7 மலைகளில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறாரு. இந்த கோவிலில் தினசரி பூஜைகள் நடைபெறும். இந்த தலம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுது. ஸ்ரீ வெங்கடாஜலபதி சீனிவாசன் பாலாஜி என அழைக்கப்படுகிறார். இவர் விஷ்ணுவின் அவதாரமாக நம்பப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் திருப்பம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்லுவாங்க. கலியுகத்தின் கண்கண்டமான தெய்வமான திருமாலின் அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலம். இது திருவேங்கட மலையின் மீது 7வது சிகரத்தில் வீற்றிருக்கு. புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களில் தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கும் திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலையில் குளிர்ந்த நீரால் அபிஷேகம் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க. அப்பொழுது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும். திருப்பதி ஆலயத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகள் இருப்பதாகவும் இந்த பாறைகளுடைய வயது 250 கோடி வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவையாக இருக்காங்க. திருப்பதிக்கு அடிவாரத்தில் கடந்து செல்ல 2 வழிகள் இருக்கிறதாகும். அலிப்பிரி மற்றும் அகோபிலம். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்கிறதாகவும் பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப காலங்களாக இது சீரமைக்கப்பட்டதாகும். ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கீழ் திருப்பதிக்கு அருகில் உள்ளவர்கள் மட்டுமே இந்த ஊர்களில் அதிகம் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காங்க. பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெரியது. மீண்டும் பூமியில் இறைவனின் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டிருக்காங்க. முனிவர்கள் சாந்தமான மூர்த்திக்கு தருவதென முடிவு செஞ்சுருக்காங்க. மும்மூர்த்திகளை சாந்தமானவரை தேடி பிறகு முனிவர் வந்திருக்கார். பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவது எனவும் முடிவு செஞ்சுருக்காங்க. உதித்த பாதத்தை பெருமாள் தடவி கொடுத்திருக்காரு. மார்பில் உதித்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார். லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலை இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க.
திருமாலும் திருமகளை தேடி உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கட மலையில் ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க. அவருக்கு பசித்தது. இதை பற்றி நாரதர் லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமியும் அதற்கு உபாயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாய் எஜமானி போல வேடம் அணிந்து அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது புற்றுக்கு சென்று பால் சிறந்து பசுவை மேய்த்த இடையன் புற்றின் பின்னால் இன்று பால் சொரிவதை கண்டிருக்கான். கோடாரியில் பசுவை அடிக்க கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தன்னுடைய காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காரு. அது வராகமூர்த்தியின் ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமணனை மலாளனாக பெற வேண்டி தவம் செஞ்சிருக்காங்க. ராமனும் அவளை பின்னால மனம் செய்து கொள்வதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்காங்க. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது. கலியுகம் முடியும் வரை திருமலையில சிலாரூபமாக இங்கு அருள் தரும் விதமாக திருமலையில எழுந்திருக்கு. சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாள் கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சுருக்காங்க. சீனிவாச பெருமான் தினமும் திருச்சானூர் தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம். இங்கு 7 மலைகள் இருப்பதால் திருப்பதிக்கு 7 மலை என பெயர் வந்ததாக சொல்லப்படுது. ஏழுமலையான் என்ற திருநாமமும் சித்தூர் மாவட்டத்தை கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடியது திருப்பதி. இந்த நகரத்தை ஒட்டியே திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி உலகிலேயே பணக்கார கடவுளாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும். பலரும் இதையே வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க. ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல, ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நிலையமே இருக்குது. ஏழுமலையானின் மகிமைகள் அல்ல, அவர்களுடைய கோவில்களும் நிச்சயம் மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே மிக அற்புதமான ஒரு கிராமத்தில் இருந்து வருவதாகும். திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும். மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றது கிடையாது. கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்குது. கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது. கருவறையின் வலதுபுறத்தில் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும். ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட பொழுது காந்தர்வன் இளவரசி நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.